அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை பாடி ஆராதிப்பது நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. நாம் ஆண்டவரை பாடுவோம், அவரை ஆராதிப்போம், நல்ல தெய்வத்தை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இஸ்ரவேலின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இஸ்ரவேலின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வழிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வழிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு
ஆராதிக்கின்றேன். இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இன்று உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை செய்தியாக யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தமது சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கு வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்து இருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வழியும் உண்மையும் சத்தியமும் நானே. அன்பார்ந்தவர்களே, இயேசு இன்று நானே வழியும் நானே உண்மையும் என்று கூறுகிறார். எதற்கு வழி? அது ரொம்ப முக்கியம். எதற்கு வழியாக இருக்கிறார்? இயேசு சொல்றார், நான் தான் வழி, நான் தான் உண்மை. அன்பார்ந்தவர்களே, இவர் எதற்கு வழியாக இருக்கிறார்? இயேசு அவரிடம் வருபவர்களை எதை நோக்கி வழி நடத்துகிறார்? அவர் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், காரணம் நானே வழியாக இருக்கிறேன். அன்புள்ள இறை மக்களே, இன்று நம்முடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்களைப் போல அல்ல. இயேசுடைய எண்ணங்கள் வேறு விதமாக இருந்திருக்கிறது. எதை நோக்கிய வழிக்கு நான் வழிகாட்டுவேன் என்றால், மோட்சத்தை நோக்கிய பாதைக்கு இயேசுவே வழி. தந்தையிடம் போவதற்கு அவரே உண்மை. அந்த உண்மையின் வழியை நோக்கி உங்களை வழி நடத்துவேன் என்கிறார். இந்த போதனை, இந்த ஒரு நம்பிக்கை இந்த உலக வாழ்க்கையை போன்றது அல்ல. இந்த உலக வாழ்க்கையை போன்றதாக இருந்தால் அது பொய்யானதாக இருக்கும். யாராவது இன்னைக்கு நாம் இறப்பதை பற்றி, மறு உலக வாழ்வை பற்றி
எப்பொழுதும் நினைத்து ஜெபிக்கிறோமா? அதை பற்றி கவலைப்படுகிறோமா? இல்லை. காரணம், நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும், நம்முடைய உறுதியான எண்ணங்கள் எதை நோக்கி செல்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது, இந்த உலகம் சார்ந்த காரியங்கள், இந்த உலகம் சார்ந்த காரியங்களை பற்றியே நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறது. இயேசு வழியாக இருப்பது எதற்கு என்றால், இந்த உலகம் சார்ந்ததற்கு அல்ல, மோட்சத்திற்கு செல்வதற்கு அவர் வழியாக இருக்கிறார். மோட்சத்திற்கு செல்லக்கூடிய வழி எப்படிப்பட்ட வழி? உண்மையின் வழி. இந்த உலகத்தை போன்று பொய் புரட்டு சொல்லக்கூடிய வழி அல்ல. இந்த மீம்ஸ்லாம் போடுவாங்கல்ல, என்ன உருட்டு உருட்டாம் பாரு அப்படிங்கிறாங்க. இந்த உலகம் உருட்டக்கூடிய உலகம், உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் உருட்டும் உலகம். ஆனால் இயேசுவினுடைய வழி உண்மை வழி, அது மோட்சத்தை நோக்கிய வழி. அடுத்தபடியாக இன்றைய நற்செய்தியின் 2வது பகுதியில் இயேசு சொல்கிறார், தந்தையை கண்டவன், என்னை கண்டவன் தந்தையை கண்டான், தந்தை என்னுள்ளும் நான் தந்தை என்னுள்ளும் இருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. என்னை கண்டவன் தந்தையை கண்டான். அப்போ விண்ணக தந்தை எப்படி இருப்பார்? இயேசுவை போன்று இருப்பார். இந்த இயேசுவை போன்று இருப்பார். விண்ணக தந்தை எப்படிப்பட்டவர்? இந்த இயேசுவை போன்றவர். விண்ணக தந்தை தன்னை வெளிப்படுத்தியது இயேசுவின் சாயலாக. கடவுளுக்கு உருவம் உண்டு, அதுதான் இயேசுவின் உருவம். அந்த உருவம்தான் மீட்பின் உருவம், நம்மை ஆசீர்வதிக்கும் உருவம், நம்மை மோட்சத்தை நோக்கி வழிநடத்தும் உருவம். ஆமேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நலமான நாளாக இருக்க ஜெபிக்கிறோம். சங்கீதம் 20:1, நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதில் தருவாராக. ஒருவேளை இன்னைக்கு சில நேரங்கள்ல நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு நாம் சந்திக்கிற நெருக்கடி பொருளாதார நெருக்கடிகள், கடன் சுமைகள். ஒரு இடத்துல நம்முடைய வாழ்க்கையில இதை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில் இறங்கியிருப்போம். ஆனா அது தடைப்பட்டு போய் ஏதோ ஒரு காரியத்துல எல்லாம் தடையாகி போய் நிற்குதே அப்படின்னு கூட நீங்க இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நெருக்கடியில் ஆண்டவர் பதில் கொடுத்த சூழ்நிலைகளை பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானானை நோக்கி பயணித்தாங்க. ஆனா அவங்க முன்னால செங்கடல், பின்னால பார்வோனுடைய படை. புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான், இங்கேயே நம்ம செத்து போயிருவோம். ஆனா மோசே ஆண்டவர் நோக்கி பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீங்க, உங்களுக்கு இன்று பெரிய காரியம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அரும் செயல் நடக்கும். அதே போல செங்கடல் பிளந்தது. ஆண்டவர் பாதை அமைத்தார். பார்வோனுடைய படையை செங்கடல்ல மூழ்கடித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாத பாதை திறந்தது. நெருக்கடியில் இருக்கிற உங்களுக்கும் நல்லமான ஆசீர்வாதமான பாதை திறக்கிறது. நீங்க சொல்லுங்க, தடைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் என் பொருளாதார கஷ்டம் நீங்கட்டும். நடக்குமா? சொல்லுங்க, எப்ப அற்புதம் நடக்குது. ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடியில, கடன்ல, கஷ்டத்துல என்ன செய்ய போறோம்னு தெரியாம எடுத்த அந்த முயற்சி தோல்வியுற்ற நிலையா, தடைப்பட்ட நிலையா, என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிற இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க பதில் தாங்கப்பா, நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்க செய்கிற அற்புதத்தை இவர்கள் கண்டு ஆச்சரியமாய் மக்கள் நன்றி சொல்லல் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 20:1, நெருக்கடி வேளையில்
உமக்கு ஆண்டவர் பதில் அளிப்பாராக என்ற தேவ வசனம் உங்கள் வாழ்க்கையில் தெய்வத்திடமிருந்து பதிலை கொண்டு வருகிறது. God bless you. மரியே வாழ்க.